கிருபையில பலப்படும் அபிஷேகத்தை தந்து இந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க, வெளியே அனுப்புங்க. அது தராம இந்த இடத்த விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், எழும்பி போக மாட்டேன். எனக்கு எப்படியாவது இந்த அபிஷேகம் வேணும் அப்படின்னு கேட்கணும். அப்பதான் இந்த கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில பலப்படக்கூடிய அபிஷேகம் என்னையும் உங்களையும் என்ன செய்யும், நிரப்பும். அந்த அபிஷேகம் இல்லாம நம்மளால ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இந்த அபிஷேகம் இந்த நாள்ல எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். முதலாவது அவர் தேவ சித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்பட அபிஷேகம் வந்துச்சு. ரெண்டாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். ஒரு அனனியாங்கிறோடைய ஒரு தெய்வ மனுஷன் கைகளை வைத்த உடனே அந்த அபிஷேகம் அவர்களை வந்ததுனால கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையுள்ள பலப்பட அபிஷேகத்தினால் அவர் என்ன செய்யப்பட்டாரு, நிரப்பப்பட்டார். அந்த அபிஷேகத்தை நம்மளும் கேட்கணும், நம்மளும் பெற்றுக்கொள்ளும். அந்த அபிஷேகம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், இன்னும் ஓட வேண்டிய அளவு, இன்னும் எவ்வளவு தூரம் ஓடணுமோ, எவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக நம்ம வாழணுமோ அதெல்லாம் ஆண்டவர் நம்மளை கட்டாயம் என்ன செய்வார், தருவார். அப்போ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படக்கூடிய அபிஷேகம் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, அந்த அபிஷேகத்தினால் என்ன செய்யுங்க, நிரப்புங்க. அந்த அபிஷேகம் இல்லாமல் இந்த இடத்த விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், நிரப்புவார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படும் அபிஷேகம். தேவ சித்தத்தை செஞ்சா இந்த அபிஷேகம் நம்ம கூட இருக்கும். அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டா இந்த அபிஷேகம் நம்ம கூடவே என்ன செய்யும், இருந்து தங்கி இருக்கும். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே.